பேக் டு ரொட்டீன் மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வராண்டாவெல்லாம் கூட்டி விட்டு தெளிச்சு கோலம் போட்டிருந்தேன். 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மழை நல்லா நைட்டு ஃபுல்லாக பேஞ்சிருதுங்களா, காலையில் நேரம் தண்ணி ஃபுல்லாக நிற்கும். அதெல்லாம் கீழே தள்ளி விட்டு க்ளீன் பண்ணுறக்கே வந்து ஒரு நேரம் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு அன்னைக்கு எந்திரிச்சு வரும்போதே நல்லா வெயில் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி தண்ணி தெளித்து கோலம் போட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி நம்ம மார்னிங் வந்துட்டு எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு உள்ளே வந்தேங்க. அம்மா வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து தேர்ஸ்டேங்களா, சாய்பாபாக்காக நானும் அம்மாவும் சாமி கும்பிடுவோம். ஸோ சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு நான் வந்து கேசரி தான் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட்டெல்லாம் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வச்சு வந்து அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. நான் இந்த ஒர்க்லாம் பண்ணுற கேப்பில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபனுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அன்றைக்கி வந்து சிம்பிளாக முந்தின நாள் மாவாட்டியிருந்தாங்களா, தோசையும் தக்காளி சட்னியும் போதும்னு சொல்லிட்டேன். மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டேன். மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ல அதனால்.